அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தூய ஆவியானவர் கடவுளுடைய பிரசன்னம் என்பது காற்றிலே இருக்கின்றது. தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி கடவுள் மனிதனை படைத்தார். அதே போல அரசர்கள் முதல் புத்தகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, எலியா இறைவாக்கினர் கடவுள் அவரை கடந்து செல்லும் பொழுது தென்றல் காற்றிலே கண்டார் என்று சொல்லி, அப்பேற்பட்ட அந்த காற்று தான் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கிறது. இந்த உயிர் மூச்சின் வழியாக தூய ஆவியானவரை நாம் உள்ளுக்குள் பெற்று நம்மையே முழுமையாக தூய்மைப்படுத்த இந்த தியானத்தை பயன்படுத்துவோம். அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகு தண்டுவிட நேராக இருக்கட்டும். பொறுமையாக உங்கள் கண்களை மூடியவர்களாக உங்கள் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த தியானத்திலே பங்கெடுப்போம். உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சு காற்றிலே இருக்கட்டும். பொறுமையாக மூச்சு காற்றை உள்வாங்கி உங்களுக்குள்ளே தங்க வைத்து பொறுமையாக வெளியேற்றுங்கள். உங்கள் கவனம் சிதறாமல் இருக்க இந்த பஜன் பாடலை கேட்போம். உங்கள் முழு கவனத்தை இந்த பஜனிலே வைத்து ஆண்டவரை தியானித்து இந்த மூச்சு பயிற்சியில் பங்கெடுப்போம். இப்பொழுது நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் காற்று வடிவிலே இருக்கின்றவர் உங்களுக்குள் வருகிறார். அவரை உங்களுக்குள் தங்க வையுங்கள். உங்கள் இருக்கிற தீமைகள் அனைத்தையும் மூச்சு காற்று வெளிவிடுகிற பொழுது வெளியேறுகிறது என்று நம்பி அதை வெளியேற்றுங்கள். இப்போது நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது காற்று வடிவிலே இருக்கிற தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். அவரை உங்களுக்குள்ளே தங்க வையுங்கள். உங்களுள் இருக்கிற தீமைகள் இவைகளையெல்லாம் மூச்சு காற்று வெளிவிடுகிற பொழுது அவர் தூய்மைப்படுத்தி வெளியேற்றுகிறார்.
மூச்சு காற்று உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார், உங்களுக்குள் தங்குகிறார். தீய எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றுகிறார். மூச்சு காற்றின் வழியாக தூய ஆவியானவர் உங்களுக்குள் பிரசன்னமாகிறார். உங்களுள் தங்கி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார் என்று எண்ணுங்கள். மூச்சு காற்றை உங்களுக்குள் இருக்கிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் தங்குகிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். மூச்சு காற்றை வெளிவிடுகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற தீய எண்ணங்களை, தீமைகளை வெளியேற்றுகிறார் என்று எண்ணி தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சியிலே மேற்கொள்வோம். இப்பொழுது பொறுமையாக மூச்சு காற்றை உள்வாங்கி தூய ஆவியானவரை ஆழமாக உள்வாங்குவோம். உங்களுக்குள் அவரை தங்க வையுங்கள். மூச்சு காற்று வெளியேறுகிற பொழுது நம்மில் இருக்கிற தீமைகள், தீய பழக்க வழக்கங்கள் வெளியேற்றப்படுகிறது. நம்மை தூய்மைப்படுத்திய கடவுளை மகிமைப்படுத்த பொறுமையாக கண்களை திறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி, இந்த நாளை தந்ததற்காக, என்னை தூய்மைப்படுத்தியதற்காக நன்றி என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அன்புள்ளங்களை, அப்ரஹாம் லிங்கன் அழகாக கூறுவார், படைத்த படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனிதனை ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் அல்லது சில வருடங்கள் மட்டும் வாழக்கூடிய மனிதனாக படைக்கவில்லை. மாறாக கடவுள் அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதர்களை படைத்திருக்கிறார் என்று சொல்லி அழகாக சொல்லுவார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே புனித சின்னப்பர் இந்த வாழ்க்கையை பற்றி அழகாக கூறுவார். இந்த வாழ்வு என்பது தற்காலிக கூடாரம். இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நிரந்தரமான வாழ்க்கை என்பது விண்ணக வாழ்வு என்பதை ஆணித்தரமாக சொல்லுவார். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுதே இது நிலையற்ற வாழ்க்கை. இந்த நிலையற்ற வாழ்க்கையிலிருந்து நிலையான வாழ்வாகிய விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நான் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு கூறுவார். ஆகவே என் அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சிகள் எடுக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்கள் செய்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் விண்ணக வாழ்வை வழிநடத்துவதற்கான முயற்சிகளாக, வாழ்க்கையாக அமைய இறைவன் வரம் தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளிலும் பயணிப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.